சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் 3வது மொழியாக இந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, வானிலை ஆய்வு மையத்துல ஒவ்வொரு முறையும் பேரிடர் காலங்களில், குறிப்பாக மழை, வெயில் போன்ற காலங்களில் அறிவிக்கப்படக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாகவே ஆங்கிலம் மற்றும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 3வது மொழியாக இந்தியில் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் இருமொழி கல்வி தொடர்பாகவும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு முகப்போக்குகள் இருக்கக்கூடிய நிலையில வானிலை ஆய்வு மையம் என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரணமாக அந்த அதிகாரப்பூர்வமா அவருடைய இணையதளத்துல தொடர்பான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியிலும் இந்த வானிலை தொடர்பான பிரஸ் ரிலீஸ் போன்ற முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் இந்தியிலும் இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய வகையில இந்தியில் அறிக்கை வெளியிட்டிருப்பது பலர் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் கர்நாடக வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மொழி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் கூட இதே போன்ற ஒரு நடைமுறை தான் பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது புதியதாக இந்தி மொழியில் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது மத்திய அரசு மீண்டும் இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறதா என போன்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.